ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா தேனி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. தேனியிலிருந்து ஆண்டிப்பட்டி வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண போறோம். எதர் பிரைவேட் பஸ்ல அல்லது டிஎன்எஸ்டிசி பஸ்ல எது ஃபர்ஸ்ட் கிளம்புதோ அதுல கிளம்ப வேண்டியதுதான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ தேனியிலிருந்து மதுரை போற வழியில தான் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி எல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த ரூட் வந்து நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம் எப்பா கணேஷா சேனல்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேனி புது பஸ் ஸ்டாண்ட்ல இதுதான் வந்து மதுரை ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி எல்லாம் போற பஸ்ஸஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ங்க. ஏற்கனவே வந்து ஒரு பிரைவேட் பஸ் நின்றுட்டு இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கு, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் இருக்கு. எதுல சீட் இருக்கோ அதுல கிளம்பலாங்க. பிஸியா இருக்கு. டைம் அரௌண்ட் 4:45 ஆகுதுங்க. நம்ம கம்பம்ல இருந்து மதுரை போற பஸ்ஸுங்க. இது தேனியில இருந்து உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி வழியா தான் மதுரை போவோம். வாங்க இந்த பஸ்லயே கிளம்புவோம். தேனியிலிருந்து மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. ஏன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்கிற ரெண்டு இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் அண்ட் மதுரை தான். அதனால நிறைய பஸ்ஸஸ் வந்து தேனி வழியா மதுரைக்கு ஆப்ரேட் பண்றாங்க. தேனியிலிருந்தும் நிறைய பஸ்ஸஸ் வருது. கம்பம் இந்த மாதிரி ஊர்கள்ல இருந்தும் மதுரை திண்டுக்கல் போற பஸ்ஸஸ் வந்து தேனி வழியா தான் போகுது. அப்படிங்கறதுனால உங்களுக்கு தேனி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு மதுரை பஸ் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி வழியா மதுரை ரீச் ஆகும். ஸோ நம்ம பஸ் வந்து தேனி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா மதுரை ஹைவே வந்தாச்சு. இங்க வந்து உங்களுக்கு தேனி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் தாண்டி தான் போவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காணாவிளக்கு அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து நாம ஆண்டிப்பட்டி ரீச் ஆகும். போற வழியில நாம வைகை ஆறு, அதுக்கப்புறம் டேம் இருக்கிற பிளேஸ் இதெல்லாம் பார்க்கலாம். டேம் க்ளோஸா பார்க்க முடியாது. ஏன்னா ஐ திங்க் உசிலம்பட்டியோ ஆண்டிப்பட்டியிலயோ இருந்து உங்களுக்கு ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் வைகை டேம் ரீச் ஆக. எனக்கு சரியா தெரியல. ஸோ இந்த பகுதி மக்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வீடியோல.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேனி டவுன்ல இருந்து அவுட்டர் ரீச் ஆயாச்சுங்க. டுவர்ட்ஸ் மதுரை டிராவல் ஆயிட்டு இருக்கோம், தேனி டு மதுரை ஹைவேல. ஸோ தேனி டவுன்ல இருந்து வெளியே வந்துட்டாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் பண்ணது சிலோன் காலனி அப்படின்னு ஒரு ஏரியாங்க. ஏன் சிலோன் காலனின்னு பேர் வந்துச்சுன்னு தெரியல. மேபி ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் வந்து இங்க இருக்காங்களா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய பக்கம் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் வசிக்கிற பகுதிகள் இருக்கு. மேபி இங்க இருக்கிற சிலோன் காலனியும் அவங்க வசிக்கிற ஏரியாவா என்னன்னு தெரியல. ஸோ எகெயின் இங்க இருக்கிற மக்கள் மெசேஜ் பண்ணுங்க இன்கேஸ் இது வந்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் வாழ்ற பகுதியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து தேனி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் ரீச் ஆயிருக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க கவர்மெண்ட். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ இங்க இருந்தும் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து மதுரைக்கு டிராவல் பண்றாங்க. அண்ட் இந்த பகுதி மக்களுக்கு வந்து மேஜர் ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கான சென்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல தேனி இப்ப நம்ம கிராஸ் பண்ண தேனி மெடிக்கல் காலேஜ் தான். ஸோ இப்ப அதை தாண்டி நாம கானாவிளக்கு அப்படிங்கிற ஒரு ஏரியா நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கோம். நம்ம தேனியிலிருந்து ஆண்டிப்பட்டி பாத்தீங்கன்னா ஒரு 16 to 17 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ நம்ம டிக்கெட் பிரைஸ் வந்து 15 ருபீஸ். தேனியிலிருந்து ஆண்டிப்பட்டி ரீச் ஆகிறதுக்கு மேக்சிமம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் தாங்க ஆகுது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம தேனியிலிருந்து மதுரை போற ஹைவே நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் சொல்லணும். அண்ட் போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து விவசாய பூமிகள் தாங்க, தோப்புகள். அதுக்கப்புறம் இங்க பாருங்க கம்பு அது மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு லேண்ட்ஸ்கேப்ல நம்ம டிராவல் பண்ணலாம். அங்கங்க வந்து நிறைய கிராமங்கள் இருக்கு, பட் எல்லாமே வந்து நல்லா டெவலப்டா இருக்குங்க. பாக்குறக்கே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சீரீஸ் ஆஃப் தேனி விசிட்ல வந்து நம்ம நிறைய ஊர்கள் டிராவல் பண்ணிட்டோம்.
தேனி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா ஊர்களுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. ஸோ பார்க்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ரூரல் ஏரியாஸ் கூட வந்து இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எக்கானமி நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வேற லெவலுங்க நம்ம ஸ்டேட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேனியிலிருந்து ஆண்டிப்பட்டி வரைக்கும் வந்த விக்னேஷ் டிஏடி பஸ்ஸுங்க. உசிலம்பட்டினே வருது. ஸோ உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி எல்லாம் வந்து நாம நிறைய மூவி சாங்ஸ்ல கேட்டிருப்போம். ஸோ அந்த யூடியூப் சேனல் வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இதுதான் நம்ம ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்.
ஸோ நம்ம வந்த விக்னேஷ் டிஏடி பஸ் நம்மள இறக்கி விட்டு மதுரை கிளம்பிடுச்சுங்க. ஸோ இப்போ நாம வந்து ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்டோட ஃப்ரண்ட்ல இருக்கோம். கலைவாணர் என்எஸ்கே பேருந்து நிலையம் இது ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டியும் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் தாங்க. தேனி மாவட்டத்துல கடைசியா இருக்கிற ஒரு டவுன் நினைக்கிறேன். ஆண்டிப்பட்டி தாண்டினதுக்கு அப்புறம் உசிலம்பட்டி எல்லாம் மதுரை மாவட்டத்துல வரும்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்ம்டா சொல்ல தெரியல. ஸோ இந்த பகுதி மக்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. லைக் உசிலம்பட்டி நம்ம ஆண்டிப்பட்டிக்கு அடுத்து நாம ரீச் ஆகிற உசிலம்பட்டி டவுனும் வந்து தேனி மாவட்டத்துக்கு சேர்ந்ததா இல்ல மதுரை மாவட்டத்துக்கு சேர்ந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டியிலிருந்து தேனி மதுரை மாதிரியான டவுன்ஸ்க்கு, திண்டுக்கல் மாதிரியான டவுன்ஸ்க்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. நம்ம ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் பாருங்க, ஈவினிங் டைம்ல வந்திருக்கிறதுனால நிறைய ஸ்கூல் கிட்ஸ் காலேஜ் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஒரே பரபரப்பா இருக்கு நம்ம ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேனியிலிருந்து ஆண்டிப்பட்டி வரைக்கும் வந்த இந்த விக்னேஷ் டிஏடி பிரைவேட் பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்டுங்க. See you.